இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு ஒரு சாமியார்மா வரப்போறாங்க. அப்புறம் ஐயோ, சாமியார்மா வந்துட்டாங்க. வாங்க 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 வாங்க, வணக்கம். உள்ள வாங்க. நீங்க சொன்ன எல்லை ஏற்பாடு பண்ணியாச்சுமா. உங்களுக்கு வேற ஏதாவது தேவைப்பட்டதுன்னா அதையும் செஞ்சிடலாம். விஜயா, நீ இந்த வேலையெல்லாம் பாரு, நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு நீங்க எங்கேயும் போக கூடாது. இந்த பூஜை நடக்கும்போது வீட்ல இருக்கிற எல்லாருமே கலந்துக்கணும். பூஜை ஆரம்பிக்கலாமா? சரிங்க. உன் மூத்த பையனுக்கு கல்யாண வாழ்க்கை சரியா அமையல. ஒரு பொண்ணு உன் குடும்பத்தையே ஏமாத்திருக்கா. உண்மைதானே? ஆமா. நீ கடவுளை கும்பிடுறவ, ரொம்ப நல்லவ. கல்யாணத்தன்னைக்கு உனக்கு இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்லி எச்சரிச்சிருக்காரு. அதையும் மீறி இந்த கல்யாணம் நடந்திருக்கு. உன் மூத்த பையனுக்கு முதல்ல பார்த்த பொண்ணுதான் உன் ரெண்டாவது பையனுக்கு கட்டி வச்சிருக்க. அதான் உன் வாழ்க்கையில செஞ்ச தப்பு அதுதான். இந்த வீட்டுக்கு உன் ரெண்டாவது மருமக வந்ததுதான் சாபக்கேடு. உன் குடும்பத்தையே ஆட்டி படைக்க போற ஒரு பெரிய கெடுதல் நடக்க போகுது. இந்த பொண்ணு உன் வீட்டுக்கு வேண்டான்னு கடவுள் உனக்கு சகுனம் காட்டியிருக்காரு. உண்மைதான் சாமி, அப்பவே எனக்கு பிடிக்கலதான். ஆனா இவர்தான் வாக்கு கொடுத்துட்டேன்னு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாரு. இந்த வீட்டுக்கு நல்ல நேரம் வரணும்னா உன் ரெண்டாவது மருமக இந்த வீட்ல இருக்க கூடாது. இப்ப இருக்கிற ஒரே வழி அவளை இந்த வீட்டை விட்டு அனுப்பணும். அவ இங்க இருக்க கூடாது. மீறி இருந்தா இந்த ரெண்டாவது மருமக உன் வீட்ல இருந்தா உன் தாலி நிலைக்காது. நீ மட்டும் இங்க இருந்து போல நடுமண்டில நச்சுன்னு இருக்கணும் பாத்துக்க. சொல்றது கேளு. நான் சொன்னது நடந்துட்டீரா? நான் சொல்லி கொடுத்த மாதிரி அங்க போய் சொன்னியா இல்லையா? நீங்க சொன்ன மாதிரி எல்லாத்தையும் சொல்லிட்டேமா. நீ சொல்ல வேண்டியதை சொல்லிட்ட. வெடிய கொளுத்தி போட்டாச்சு. இனி பிரச்சனை இல்ல. அந்த விஜயா நம்பனா போதும். அவளுக்கு ஒவ்வொரு நிமிஷமும் அவ புருஷனுக்கு ஏதாவது ஆயிடுமோங்கிற பயம் வரணும். தாலி பறி போயிடுமோங்கிற பயத்துல அந்த மீனாவை வீட்டை விட்டு அனுப்பிடுவா. அத்தை, சுடு தண்ணி. ஒண்ணும் தேவையில்ல, கொண்டு போ. உன் முகத்தை பார்த்தாலே அந்த அம்மா சொன்னதுதான் ஞாபகத்துல வருது. உன்னை இங்க கூட்டிட்டு வந்தாரு பாரு, அவரோட உயிருக்கே நீ யமனா இருக்க. விஜயா, இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காத. இத பாருங்க, இவள முதல்ல இந்த வீட்டை விட்டு அனுப்புங்க. அவ இங்க இருந்தான்னா என் தாலிக்கு தாங்க ஆபத்து. இவ இங்க இருக்க கூடாது. இவள வெளியே அனுப்புங்க.